வரலாறு காணாத மழை வெள்ளம் சென்னை வாசிகளை பொருளாதார ரீதியாக சிதைத்து போட்டிருக்கிறது. பாதிப்பின் உக்கிரத்தை உணர்ந்த பொதுமக்களும் இளைஞர்களும் தன்னார்வ அமைப்பினரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு, உடை என அடிப்படை தேவைகளை கேட்டு கேட்டு நிவர்த்தி செய்து வருவது கால ஓட்டத்தில் மனிதநேயம் இன்னும் மறைந்து போகவில்லை என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்படி மனிதநேயத்தோடு தன்னார்வ அமைப்புகள் உதவும் போது சில அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை போடுவதும் இன்னும் ஒருபடி மேலே சென்று அவர்களை தாக்கவும் செய்கின்றனர். பெங்களூரில் இருந்து மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்க சென்னை வந்துள்ள தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை தாக்கும் காட்சிதான் இது. பெங்களூரைச் சேர்ந்த சிலர் சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தில் ஒரு குழுவாக சென்னை வந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்துடன் சென்னையில் உள்ள மேலும் சில தன்னார்வலர்களை இணைத்துக் கொண்டு கிழக்கு அண்ணாநகர் பகுதியில் கங்கையம்மன் கோவில் அருகே சமையல் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்த 102வது வட்டச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் என்பவர் தனது ஆதரவாளர்கள் ராஜா உள்ளிட்ட சில அடியாட்களுடன் அங்கு வந்து அவர்களை மிரட்டத் தொடங்கினார். தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தவர்களிடம் 2000 உணவு பொட்டலங்களை தங்களுக்கு தர வேண்டும் எனவும், தர மறுத்தால் உணவை எடுத்துச் செல்ல முடியாது எனவும் அச்சுறுத்தும் செயலில் ஈடுபட்டனர். குஜராத் 200, மண்டபம் 200, ஆவிசி நகர் 200 நிச்சயம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தன்னார்வலர்களை வட்டச் செயலாளர் தமிழ்ச்செல்வனின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. நிவாரண உதவிகளை வாங்க வந்த பொதுமக்கள் இதனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் உதவும் தன்னார்வலர்களை மக்கள் வாயார வாழ்த்தும் போது அவர்களை கேட்கவே காது கூசும் வார்த்தைகளால் அர்ச்சித்துவிட்டு அந்த அடாவடி கும்பல் அங்கிருந்து புறப்பட்டது. இதேபோன்று பல்வேறு இடங்களிலும் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தன்னலமற்ற தன்னார்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.